கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் அம்மனும் அரசரும் ஆதி சர்ப்பமும் ஒன்றாக இணைந்திருக்கிற ஒரு அதிசய திருத்தலம் இருக்கிறது. அதுதான் நாகர்கோவில் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள நாகராஜர் கோவில். கோவில் முழுவதும் கேரள பாரம்பரிய கட்டிடக்கலையில் அழகாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் கருவறையில் 5 தலை கொண்ட நாகராஜர் மிகவும் சக்தி வாய்ந்த மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். சாதாரணமாக பார்க்க முடியாத இந்த 5 தலை நாகராஜர் பக்தர்களின் நாகதோஷம், சந்தான பாக்கியம், நோய் தீர்வு போன்ற வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்து அருள் பாலிக்கின்றார். இந்த கோவில் கட்டப்பட்டுள்ள இடமே வயல்வெளி என்பதால் இங்கே வயல்களில் நீரோடும் பகுதியாக இருப்பதால் கருவறையில் உள்ள மணலை நீருடன் கலந்து பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்குகிறார்கள். அதிசயம் என்ன தெரியுமா? ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதங்கள் வரை அந்த மணல் கருப்பு நிறமாக இருக்குமாம். தை மாதத்திலிருந்து ஆனி மாதங்கள் வரை அதே மணல் வெள்ளை நிறமாக மாறிவிடுமாம். இது இன்று வரை அறிவியலுக்கும் விளங்காத ஒரு தெய்வீக அதிசயம். பல ஆண்டுகளுக்கு முன் இந்த பகுதியில் வயலில் வேலை செய்த ஒரு பெண் நெல் அறுத்து கொண்டிருக்கும் போது அதிலிருந்து ரத்தம் பாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் உடனே ஊர் மக்களை அழைத்தார். அவர்கள் வயல் பகுதியில் சென்று பார்த்தபோது ஒரு பாறையின் மீது 5 தலை நாகராஜர் சிலை இருந்தது. அந்த சிலையின் மேல் பகுதியிலிருந்து ரத்தம் வடிந்தது. உடனே பால் அபிஷேகம் செய்தார்கள். அபிஷேகம் செய்தவுடன் இரத்த ஓட்டம் நின்றது. அந்த இடத்தில்தான் இன்றைய நாகராஜர் கோவில் உருவானது. 18ஆம் நூற்றாண்டில் இளவரசர் மார்த்தாண்டவர்மா பட்டத்திற்கு வருவதற்கு முன் அவரது எதிரி பப்புத்தம்பி 1733ஆம் ஆண்டு அவரை வாளால் கொல்ல முயன்றார். மகாமேரு அரண்மனையின் தெற்கு வாசலுக்கு மேற்புறம் இருக்கும் அறையில் மார்த்தாண்டவர்மா உறங்கிக் கொண்டிருந்த போது அவரது எதிரியான பப்புத்தம்பி மாடிக்கு ஏறி சென்று அரசரை வாளால் வெட்ட முயற்சி செய்திருக்கிறார். அப்போது கோவில் நந்தவனத்தில் உள்ள பாம்பு ஒன்று அந்த நேரத்தில் அங்கு வந்ததால் குறி தவறி உத்தரத்தில் பட்டிருக்கிறது. அந்த சத்தம் கேட்ட மார்த்தாண்டவர்மா உடனே விழித்து தன்னை கொல்ல வந்த எதிரியை வெற்றி கொண்டான். இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த வாசல் வழியாக அரச குடும்பத்தினர் கோவிலுக்குள் செல்ல மாட்டார்கள். ஒரு காலத்தில் மார்த்தாண்டவர்மாவுக்கு தோல் நோய் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அவர் இந்த நாகராஜர் கோவிலுக்கு வந்து பாலபிஷேகம் செய்த போது அவரது நோய் முழுமையாக குணமடைந்தது. கருவறை பகுதி நாகங்கள் வசிப்பதற்கு ஏற்றதாக ஓலை கூரையாகவே அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் கோவிலின் அர்ச்சகர்களே அந்த ஓலை கூரையினை பிரித்து புதிய கூரையினை வேய்ந்து வருகின்றனர். நாகராஜா கோவில் கிழக்கு பார்த்த நிலையில் இருந்தாலும் கோயிலின் முக்கிய நுழைவாயில் தெற்கு நோக்கி உள்ளது. இந்த கோவில் வாசலை மகாமேரு மாளிகை என்று அழைக்கின்றனர். ஆவணி மாதத்தில் இந்த கோவிலில் விசேஷ வழிபாடுகள் நடைபெறும். பக்தர்கள் பால், உப்பு, மிளகு, மண்ணாலான அல்லது மரத்தாலான பொம்மைகள் போன்றவற்றை காணிக்கையாக செலுத்துகிறார்கள். ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால நேரமான மாலை 4:30 6 மணி வரை அரச மரத்தடியில் உள்ள நாகர் சிலைகளுக்கு பக்தர்களே மஞ்சள், பால் அபிஷேகம் செய்ய அனுமதி உண்டு. மணலில் மறைந்த சக்தி நாகமாக வெளிப்பட்ட அதிசயம், அரசனின் உயிரை காத்த தெய்வம், இவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்த அற்புத திருத்தலம்தான் நாகர்கோவில் நாகராஜர் கோவில். ஒரு முறை மனமார்ந்து வேண்டிக் கொண்டு சென்றால் நாகராஜர் நிச்சயம் காப்பார் என்பதே பக்தர்களின் நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாகராஜரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.